அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 249வது நாள். இன்று நாம் சீராக் புஸ்தகம் அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். சீராக்கு அதிகாரம் 13. தீய உறவு. மையை தொடுவோர் தங்களை கரைப்படுத்தி கொள்வர், செருக்குடையோருடன் சேர்ந்து பழகுவோர் அவர்களைப் போலவே மாறுவர். உன்னால் சுமக்க முடியாத சுமைகளை தூக்காதே. உன்னை விட வலிமை வாய்ந்தோருடனும் செல்வம் படைத்தோருடனும் உறவு கொள்ளாதே. மண்பானைக்கும் இரும்பு கொப்பரைக்கும் என்ன தொடர்பு? கொப்பரையுடன் பானை மோதி சுக்கு நூறாகும். செல்வர்கள் அநீதி இழைப்பதும் அன்றி ஏழைகளை இழிவுபடுத்தவும் செய்வார்கள். ஏழைகளோ அநீதிக்கு ஆளாவதோடு மன்னிப்பும் கேட்க வேண்டும். உன்னால் தங்களுக்கு பயன் விளையுமாயின் செல்வர் உன்னை சுரண்டுவர். உனக்கு ஒரு தேவை என்றால் உன்னை கைவிடுவர். நீ வசதியாய் இருக்கும்போது உன்னோடு ஒட்டி உறவாடுவர். உன்னை வெறுமையாக்கிவிட்டு கவலையின்றி இருப்பர். உன் உதவி அவர்களுக்கு தேவைப்படும் போது உன்னை ஏமாற்றுவர். உன்னை பார்த்து புன்முறுவல் பூத்து உனக்கு ஊக்கம் அளிப்பர். உன்னிடம் நயந்து பேசி உனக்கு தேவையானது என்ன என கேட்பர். நீ திகைக்க திகைக்க உனக்கு பல்சுவை விருந்தூட்டி சிறிது சிறிதாக உன்னை அறவே கறந்து இறுதியில் உன்னை எள்ளி நகையாடுவர். பின்னர் உன்னை காண நேர்ந்தால் ஒதுங்கி செல்வர். உன்னை பார்த்து தலையாட்டுவர். ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாய் இரு. உன் அறிவின்மையால் தாழ்வுறாதே. வலியோர் உன்னை விருந்துக்கு அழைக்கும் போது ஆர்வம் காட்டாதே. அப்படியானால் மீண்டும் மீண்டும் உன்னை அழைப்பர். எதிலும் முந்தி கொள்ளாதே. நீ ஒதுக்கப்படலாம், தொலைவில் ஒதுங்கி நில்லாதே. நீ மறக்கப்படுவாய். வலியோரை உனக்கு இணையாக நடத்த முயலாதே. அவர்களின் நீண்ட பேச்சுக்களை நம்பாதே. உன்னை ஆழம் காணவே அவர்கள் நீண்ட நேரம் பேசுகின்றார்கள். அவர்கள் சிரித்து பேசுவதும் உன்னை கணிப்பதற்கே. இரகசியங்களை காப்பாற்றுவதோர் இரக்கமற்றோர். உன்னை கொடுமைப்படுத்தவும் சிறுமைப்படுத்தவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். அவற்றை காப்பாற்றுவதில் மிகவும் கவனமாயிரு. ஏனெனில் உனது வீழ்ச்சியை மடியில் கட்டி கொண்டு நடக்கிறாய். நீ உறங்கும் போது இவற்றை கேட்க நேர்ந்தால் விழித்தெழு. உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் மீது அன்பு செலுத்து. உன் மீட்புக்காக அவரை மன்றாடு. ஒவ்வொரு உயிரும் தன் இனத்தின் மீது அன்பு பாராட்டுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தமக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு செலுத்துகிறார். உயிரினங்கள் எல்லாம் தங்கள் இனங்களோடு சேர்ந்து வாழ்கின்றன. மனிதரும் தம்மை போன்ற மனிதருடன் இணைந்தே வாழ்கின்றனர். ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உறவு ஏது? பாவிகளுக்கும் இறைப்பற்றுள்ளோருக்கும் தொடர்பு ஏது? கழுதை புலிக்கும் நாய்க்கும் இடையே அமைதி ஏது? செல்வர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே சமாதானம் ஏது? காட்டு கழுதைகள் பாலை நிலத்தில் சிங்கங்களுக்கு இரையாகும். ஏழைகளை செல்வர்கள் விழுங்குவர். இருமாப்பு கொண்டோர் தாழ்ச்சியை அருவருப்பர். செல்வர் ஏழைகளை அருவருப்பர். செல்வர் தடுமாறினால் நண்பர்கள் தாங்குவார்கள். எளியோர் விழும்போது நண்பர்களும் சேர்ந்து தள்ளி விடுவார்கள். செல்வர் நாத்தவரினால் அவரை காப்பாற்ற பலர் இருப்பர். தகாதவற்றை பேசினும் அவற்றை முறைப்படுத்துவர். எளியோர் நாத்தவரினால் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவர். அறிவு கூர்மையோடு பேசினும் அவர்களுக்கு செவி சாய்ப்பார் யாரும் இலர். செல்வர் பேசும்போது எல்லோரும் அமைதியாய் கேட்பர். அவரது பேச்சை வானுயர புகழ்வர். ஏழை பேசும்போது இவன் யார் என கேட்பர். பேச்சில் தடுமாற்றம் ஏற்படின் அவரை பிடித்து வெளியே தள்ளுவர். பாவ கலப்பில்லாத செல்வம் நன்று, வறுமை தீயது என இறைப்பற்றில்லாதோரே கூறுவர். மனிதரின் உள்ளம் நன்மைக்கோ தீமைக்கோ முகத்தோற்றத்தை மாற்றிவிடுகிறது. இனிய உள்ளத்தின் அடையாளம் மலர்ந்த முகம். ஊமைகளை கண்டுபிடிக்க கடும் உழைப்போடு கூடிய சிந்தனை வேண்டும். சீராக் அதிகாரம் 14. உண்மையான மகிழ்ச்சி. நாவினால் தவறு செய்யாதோர் பேறு பெற்றோர். அவர்கள் பாவங்களுக்கான மன உறுத்தல் இல்லாதவர்கள். தம் மனசான்றால் கண்டிக்கப்படாதோர் பேறு பெற்றோர். நம்பிக்கை தளராதோரும் பேறு பெற்றோர். பொறாமையும் பேராசையும் கஞ்சனுக்கு செல்வம் ஏற்றதல்ல. கருமிக்கு அதனால் என்ன பயன்? தமக்கென செலவிடாமல் சேர்த்து வைக்கும் செல்வம் பிறரையே சென்று அடையும். அச்செல்வத்தால் பிறரே வளமுடன் வாழ்வர். தங்களையே கடுமையாக நடத்துவோர் அடுத்தவருக்கு எங்கனம் நன்மை செய்வர். அவர்கள் தங்களிடம் உள்ள செல்வங்களையே துய்த்து மகிழ தெரியாதவர்கள். தமக்கு தாமே கருமையாய் இருப்போரை விட கொடியவர் இலர். அவர்களது கஞ்சத்தனத்துக்கு இதுவே தண்டனை. அவர்கள் நன்மை செய்தாலும் அது அவர்களை அறியாமல் நிகழ்கின்றது. இறுதியில் தங்கள் கஞ்சத்தனத்தையே காட்டிவிடுவர். பொறாமை கொண்டோர் தீயோர். பிறரை புறக்கணித்து முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்வர். பேராசை கொண்டோர் உள்ளது கொண்டு நிறைவு அடைவதில்லை. பேராசையுடன் கூடிய அநீதி உள்ளம் தளர்வு அடைய செய்கிறது. கருமிகள் மற்றவர்களுக்கு உணவை அளந்தே கொடுப்பார்கள்.
அவர்களின் உணவறையில் எதுவும் இராது. குழந்தாய், உள்ளத்தை கொண்டு உன்னையே பேணிக்கொள். ஆண்டவருக்கு ஏற்ற காணிக்கை செலுத்து. இறப்பு யாருக்கும் காலம் தாழ்த்தாது என்பதையும், நீ சாக வேண்டிய நேரம் உனக்கு இன்னும் சொல்லப்படவில்லை என்பதையும் நினைவில் கொள். நீ இறக்கும் முன் உன் நண்பர்களுக்கு உதவி செய். உன்னால் முடிந்தவரை தாராளமாக கொடு. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்து. உன் வாழ்வின் இன்பங்களை துய்க்காமல் விட்டுவிடாதே. உன் உழைப்பின் பயனை பிறருக்கு விட்டு விடுவதில்லையா? நீ உழைத்து சேர்த்ததை பங்கிட்டு கொள்ள விடுவதில்லையா? கொடுத்து வாங்கு, மகிழ்ந்திரு. பாதாளத்தில் இன்பத்தை தேட முடியாது. ஆடை போன்று மனிதர் அனைவரும் முதுமை அடைகின்றனர். நீ திண்ணமாய் சாவாய் என்பதே தொன்மை நெறிமுறை. இலையடர்ந்த மரத்தின் சில இலைகள் உதிர்கின்றன, சில இலைகள் தளிர்க்கின்றன. ஊனும் உதிரமும் கொண்ட மனித இனத்திலும் சிலர் இறப்பர், சிலர் பிறப்பர். கை வேலைப்பாடுகள் எல்லாம் மட்கி மறையும், அவற்றை செய்தோரும் அவற்றோடு மறைந்தொழிவர். ஞானிகளின் மகிழ்ச்சி. ஞானத்தில் நாட்டம் செலுத்துவோர் பேறு பெற்றோர். அறிவு கூர்மை கொண்டு வாதிடுவோரும் பேறு பெற்றோர். ஞானத்தின் வழிகள் பற்றி தம் உள்ளத்தில் எண்ணி பார்ப்போரும் அதன் ரகசியங்களை சீர்தூக்கி பார்ப்போரும் பேறு பெற்றோர். வேடர் போன்று அதை தேடி சென்று அதன் வழிகளில் பதுங்கியிருப்போரும் பேறு பெற்றோர். அதன் பலகனி வழியே உற்று நோக்குவோரும் அதன் கதவு அருகே நின்று கேட்போரும் பேறு பெற்றோர். அதன் வீட்டின் அருகே தங்குவோரும் அதன் சுவரில் தம் கூடாரத்தின் முளையை இருக்குவோரும் பேறு பெற்றோர். அதன் அருகிலேயே தம் கூடாரத்தை அமைப்போரும் அதன் இனிமை நிறைந்த இடத்தில் தம் இல்லத்தை கட்டுவோரும் பேறு பெற்றோர். அதன் நிழலில் தம் பிள்ளைகளை கிடத்துவோரும் அதன் கிளைகளுக்கு அடியில் தங்குவோரும் பேறு பெற்றோர். வெப்பத்தினின்று ஞானத்திடம் தஞ்சம் புகுவோரும் அதன் மாட்சியின் நடுவே குடியிருப்போரும் பேறு பெற்றோர். சீராக் அதிகாரம் 15. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்கள் இவற்றையெல்லாம் செய்வார்கள். திருச்சட்டத்தை கற்று தேர்ந்தவர்கள் ஞானத்தை அடைவார்கள். தாய் போன்று ஞானம் அவர்களை எதிர்கொள்ளும். இளம் மணமகள் போல் அவர்களை வரவேற்கும். அறிவு கூர்மை எனும் உணவை அவர்கள் அருந்த கொடுக்கும். ஞானமாகிய நீரை பருக அளிக்கும். அவர்கள் அதன் மீது சாய்ந்து கொள்வார்கள், விழமாட்டார்கள். அதை சார்ந்து வாழ்பவர்கள் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள். அடுத்திருப்பவருக்கு மேலாக அது அவர்களை உயர்த்தும். சபை நடுவில் பேச நாவன்மை நல்கும். அவர்கள் அக்களிப்பையும் மகிழ்ச்சியின் முடியையும் கண்டடைவார்கள். நிலையான பெயரை உரிமையாக்கி கொள்வார்கள். அறிவியலிகள் ஞானத்தை அடைய மாட்டார்கள். பாவிகள் அதை காண மாட்டார்கள். இரு மாப்பினின்று அது விலகி நிற்கும். பொய்யர் ஒருபோதும் அதை நினைத்து பாரார். பாவிகளின் வாயில் இருந்து வரும் இறைப்புகழ்ச்சி தகாதது. அது ஆண்டவரிடமிருந்து அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஞானத்தினின்று இறைப்புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வளமுற செய்வார். விருப்புரிமை. ஆண்டவரே என் வீழ்ச்சிக்கு காரணம் என சொல்லாதே. தாம் வெறுப்பதை அவர் செய்வதில்லை. அவரே என்னை நெறிபுரள செய்தார் என கூறாதே. பாவிகள் அவருக்கு தேவையில்லை. ஆண்டவர் அருவருப்புக்குரிய அனைத்தையும் வெறுக்கிறார். அவருக்கு அஞ்சி நடப்போர் அவற்றை விரும்புவதில்லை. அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார். தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறைப்பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. சீராக் அதிகாரம் 16. தீயோர் பெரும் தண்டனை. பயனற்ற பிள்ளைகள் பலரை பெற ஏங்காதே. இறைப்பற்றில்லாத மக்கள் பற்றி மகிழ்ச்சி கொள்ளாதே. அவர்கள் பலராயிருப்பினும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் அவர்களிடம் இல்லையெனில் அவர்களால் மகிழ்ச்சி அடையாதே. அவர்களின் நீடிய வாழ்வில் நம்பிக்கை வைக்காதே. அவர்களுடைய எண்ணிக்கையை நம்பியிராதே. 1000 பிள்ளைகளை விட ஒரே பிள்ளை சிறந்ததாயிருக்கலாம். இறைப்பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட பிள்ளையின்றி இறப்பது நலம். அறிவு கூர்மை படைத்தவர் ஒருவர் ஒரு நகரையே மக்களால் நிரப்பக்கூடும். ஒழுக்க வரம்பு அற்றோரின் ஒரு குலம் அதை சுடுகாடாக மாற்ற இயலும். இவை போன்ற பலவற்றை என் கண் கண்டுள்ளது. இவற்றினும் பெரியவற்றை என் காது கேட்டுள்ளது. பாவிகளின் கூட்டத்தில் நீ கொழுந்துவிட்டு எரியும். கட்டுப்பாடில்லா நாட்டில் சினம் பற்றி எரியும். தங்கள் வலிமை கொண்டு கிளர்ச்சி செய்த பழங்கால அரக்கர்களை ஆண்டவர் மன்னிக்கவில்லை. லூத்து என்பவரை அடுத்து வாழ்ந்தவர்களை அவர் அழிக்காமல் விடவில்லை. அவர்களின் இருமாப்பினால் அவர்களை வெறுத்தார். கேட்டிற்குரிய நாட்டின் மீது அவர் இரக்கம் காட்டவில்லை. தங்கள் பாவங்களால் அவர்கள் வேருடன் களைந்து எறியப்பட்டார்கள்.
தங்கள் பிடிவாதத்தால் திரண்டிருந்த 6,00,000 காலாட்படையினரையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை. பிடிவாதம் கொண்ட ஒருவர் இருந்திருந்தால் கூட அவர் தண்டனை பெறாது விடப்பட்டிருந்தால் அது வியப்பாக இருந்திருக்கும். இரக்கமும் சினமும் ஆண்டவரிடம் உள்ளன. அவர் மன்னிப்பதில் வல்லவர், தம் சினத்தை காட்டுவதிலும் வல்லவர். அவரின் இரக்கம் பெரிது, அவரது தண்டனை கடுமையானது. அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அவர் மனிதருக்கு தீர்ப்பளிக்கிறார். பாவிகள் தங்கள் கொள்ளை பொருள்களுடன் தப்ப மாட்டார்கள். இறைப்பற்றுள்ளோரின் பொறுமை வீண் போகாது. தர்மங்கள் அனைத்தையும் அவர் குறித்து வைக்கிறார். மனிதர் எல்லோரும் அவரவர் தம் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு பெறுவர். ஆண்டவரை பார்வோன் அறிந்து கொள்ளாதவாறும் அதனால் அவருடைய செயல்களை உலகம் தெரிந்து கொள்ளாதவாறும் அவனுக்கு பிடிவாதமுள்ள உள்ளத்தை கொடுத்தார். படைப்பு முழுவதற்கும் அவர் தம் இரக்கத்தை வெளிப்படுத்தினார். ஒளியையும் இருளையும் தூக்கு நூல் கொண்டு பிரித்து வைத்தார். கைமாறு பெறுவது உறுதி. நான் ஆண்டவரிடமிருந்து ஒளிந்து கொள்வேன். உயர்வானிலிருந்து யார் என்னை நினைப்பார்? இத்துணை பெரிய மக்கள் திரளில் என்னை யாருக்கும் தெரியாது. அளவற்ற படைப்பின் நடுவே நான் யார் என்று சொல்லிக் கொள்ளாதே. இதோ அவரது வருகையின் போது வானமும் வானகத்தின் மேலுள்ள விண்ணகமும் கீழுலகும் மண்ணுலகும் நடுங்கும். அவரது பார்வைப்பட்டதும் மலைகளும் மண்ணுலகின் அடித்தளங்களும் அதிர்ந்து நடுங்குகின்றன. இவை பற்றி மனிதர் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. அவருடைய வழிகளை யாரே அறிவர்? புயலை யாரும் காண்பதில்லை. அவருடைய செயல்களுள் பல மறைந்துள்ளன. அவருடைய நீதியின் செயல்களை யாரால் அறிவிக்க முடியும்? அவற்றுக்காக யார் காத்திருக்க முடியும்? அவரின் உடன்படிக்கை தொலைவில் உள்ளது. மேற்கூறியவை அறிவில்லாதவர்களின் எண்ணங்கள். மதிகெட்ட நெறி பிறழ்ந்த மனிதர்கள் மூடத்தனமானவற்றை நினைக்கிறார்கள். படைப்பின் மணிமுடி மானிடர். குழந்தாய், நான் சொல்வதை கேள், அதனால் அறிவு பெறு. என் சொற்கள் மீது உன் கருத்தை செலுத்து. நற்பயிற்சி உனக்கு நுட்பமாக கற்பிப்பேன். அறிவை உனக்கு செம்மையாய் புகட்டுவேன். தொடக்கத்தில் ஆண்டவர் தம் படைப்புகளை உண்டாக்கிய போது, பின்னர் அவற்றின் எல்லைகளை வரையறுத்த போது, தம் படைப்புகளை என்னென்றைக்கும் ஒழுங்கோடு அமைத்தார். அவற்றின் செயற்கலங்களை எல்லா தலைமுறைகளுக்கும் வகுத்தார். அவற்றுக்கு பசியும் இல்லை, சோர்வும் இல்லை. தங்கள் பணியில் இருந்து அவை தவறுவதும் இல்லை. அவற்றுள் ஒன்று மற்றொன்றை நெருங்குவதில்லை. அவரது சொல்லுக்கு அவை என்றுமே கீழ்ப்படியாமல் இல்லை. அதன்பின் ஆண்டவர் மண்ணுலகை நோக்கினார். அதை தம் நலன்களால் நிரப்பினார். நிலப்பரப்பை எல்லா வகை உயிரினங்களாலும் நிறைத்தார். அவை மண்ணுக்கே திரும்ப வேண்டும்.